அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நெத்திலி மீன் குழம்பு மண் சட்டியில் எவ்வாறு செய்யணுங்கிறத இப்பொழுது நான் செஞ்சு காமிக்க போகிறேன். முதல்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது நல்லா கொஞ்சம் காய்கிற அளவுக்கு வச்சுட்டோம். அதன் பிறகு இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்தாச்சு. அது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அது நல்லா கொதிக்க வைக்கணும். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்குறோம். எண்ணெயிலே அப்படியே லேசாக வரட்டும் போது அதோடைய அந்த மணமே மாறும். அதன் பிறகு ஒரு பெரிய பல்லா 10 பல் வெள்ளைப்பூடு எடுத்து நீளமாக வெட்டணும். இப்போ பார்க்க போகிறீங்க, நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த 10 பூடையும் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த எண்ணெயில் அது வேகும்போது நல்ல ஒரு மணம் கிடைக்கும். ஏன் வெள்ளைப்பூடு அதிகமாக போடுறோம்னா கேஸ் ட்ரபிள், மற்றபடி அஜீரணம் இதுக்கெலாம் நல்லது. வெள்ளைப்பூடு சேர்க்கும்போது மீன் குழம்பு ரொம்ப மணமாக இருக்கும். அது வெந்த உடனே அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ, அதாவது 250 கிராம் அளவுக்கு எடுத்து நீளமாக வெட்டி அந்த வெங்காயத்தை நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அதுக்கிடையில் கொஞ்சம் எண்ணெய் பத்தலை, அதனால் கொஞ்சம் விட்டாச்சு. அந்த வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிட்டு இருக்கு. மண் சட்டி சூடு ஏறுறது எவ்வளவு லேட் ஆகுமோ அதே மாதிரி அதோடைய சூடு இறங்குறதுக்கும் நேரம் ஆகும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இந்த வெங்காயத்தை ஒரு நல்லா பொன்னிறம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வெங்காயத்தையும் நீளமாக வெட்டி வைக்கிறோம்னா அப்போ தான் அந்த கிரேவி கிடைக்கிறதுக்கு அந்த இதில் மாதிரி கிடைக்கும். சாப்பாட்டில் ஊற்றும் பொழுது கிரேவி மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். அடுத்து இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலையில் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அது வெங்காயத்தையும் கருவேப்பிலையில் வெள்ளைப்பூடு, இந்த சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். நல்ல அருமையான ஒரு வாசனை இருக்கும். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வெந்த உடனே 2 தக்காளி, இல்லை ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக வெட்டி அதை அதில் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு வதக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மேலே மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி அந்த நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அதுக்கடையில் உப்பு போடுறோம். அந்த உப்பு எப்படின்னா, தூள் உப்பு போடுறத விட கல் உப்பு போடுறது நல்லது. கடையில் வாங்குகிற தூள் உப்பில் என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் நம்ம இயற்கையில் உருவாகிற அந்த கல் உப்பை போட்டோம்னா அதனுடைய தன்மை நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ சட்டியை மூடி வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். அதுக்கு இடையில் புளி ஒரு 100 கிராம் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கணும். எடுத்து முன்னாடியே ஊற வச்சிடணும். அப்போ தான் அந்த புளியை நம்ம கரைச்சி அதில் சேர்க்க முடியும். இப்போ வெங்காயமும் தக்காளி எல்லாமே ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்துருச்சு. ஆமாம், அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. எனக்கு அது போதும், நான் வச்சுருக்கேன். அடுத்து 2/2 டீஸ்பூன் வீட்டில் அரைக்கிற மல்லிப்பொடி. இந்த மிளகாய் பொடி கடையில் வாங்கலை, நாங்கள் வீட்டில் இருக்கிற குண்டு மிளகாயை அரைச்சி வச்சுருக்கோம். மல்லிப்பொடி நாங்களாக வீட்டிலே சேர்த்து செய்யப்பட்ட அந்த பொடி, அதனால் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். சிம்மில் வச்சாச்சு. இப்போ நல்லா கிண்டுறோம். அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டணும். அப்படி கிண்டும்போது பிடிக்கும். அப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அந்த வச்சுருக்க செம்புமே வெண்கல செம்பு, அது நமக்கு உடலுக்கு ரொம்ப நல்லது. அதை வச்சு அந்த தண்ணியை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். தேவையான ஒரு தண்ணி விட்டு அதை வதக்கிட்டோம்னா அந்த மசாலா வாசனை போயிடும். அதுக்கப்புறம் அந்த மீன்கள் கூடிய அந்த முதல்ல செய்யக்கூடிய அந்த கிரேவி நல்லா பார்க்கவும் அழகாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும்.
அதன் பிறகு இது நல்லா கொதித்த உடனே அடுத்து புளி நல்லா நிறைய கூட கொஞ்சமே புளி எடுத்துக்கணும். ஏன்னா மீன் குழம்புக்கு புளி சேர்த்தாதான் இந்த கிராமத்து வாசனை மீன் குழம்பு நமக்கு சிறப்பாக கிடைக்கும். புளி எடுத்துட்டோம், அந்த ஒரு சட்டியில் கரைச்சி. இப்போ புளியை ஏன்டா அவன் கையில் கரைக்கிறாரே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய கையினுடைய மனம் மாதிரி எதுவுமே இருக்காது. இன்னைக்கு சமைச்ச வளையல் போடு அப்படிங்கிற ஒரு பழமொழி கேட்ப சமையலில் வந்து கரண்டிகளை யூஸ் பண்ணுறத விட மண் சட்டி கை நல்லா சுத்தமாக கையை கழுவிட்டு யூஸ் பண்ணோம்னா அந்த உணவினுடைய வாசனை, நல்ல மனம், அந்த சுவை எல்லாமே இருக்கும். அதனால தான் நான் கையில் பயன்படுத்துகிறேன். கையால் அந்த புளியை கரைச்சி அதை இறுத்து விடும்போது ஒரு சொலை சின்ன புளி உள்ளே விழுவும். அதுவும் ஒரு வகையான டேஸ்ட் தான் கொடுக்கும். இப்போ புளியை ஊற்றியாச்சு, அந்த புளியில் இன்னும் சாறு இருக்குது. மீண்டும் தண்ணியை ஊற்றி அதை கரைச்சி அதை ஊற்றுறோம். எவ்வளோக்கு நம்ம குழம்பு தேவையோ அதிலேயே கரைச்சி ஊற்றிட்டு பின்னாடி தேவைன்னா கொஞ்சோண்டு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த புளியில் வந்து இது வந்து கடையில் வாங்கலை, நாங்களே மரத்துலேருந்து உலுப்பி எடுத்து உடைச்சி அதை வந்து பக்குவப்படுத்தி வச்சுருக்கிற கிராமத்தில் வீட்டில் பயன்படுத்துகிற புளி. கடைகளில் வாங்குற புளிலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். இது வந்து அப்படியே ஈரத்தன்மையோடு இருக்கக்கூடிய புளி. அதை புளிஞ்சு எடுத்தாச்சு. அந்த தண்ணியை அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றுறோம். மீன் குழம்புக்கு புளி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு கெட்டு போகாது. அதே இடத்துல மறுநாள் 2 நாள் 3 நாள் வரைக்கும் அதை சுட வச்சு ஆணமாக, அதாவது சுண்ட ஆணமாக இருக்கும்போது தயிர் சாதம், பழைய சோறு, லெமன் சாதம், புளிச்சாதம் இதுகளுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஊறுகாய் மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுறோம். மூடி வச்சு கொதிக்க வச்சிட்டோம்னா நல்லா ஒரு முறை கொதிச்சிருச்சுன்னா அந்த குழம்புனுடைய வாசனை இருக்கும். அதன் பிறகு தான் கடைசியாக மீனை சேர்க்கணும். இப்போ நான் முன்னாடியே வந்து நெத்திலி மீனை ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்து சுத்தம் பண்ணி அருமையாக வச்சுருக்கேன். மீனை வந்து சுத்தம் பண்ணுறது வந்து இந்த மீனை வந்து சின்ன மீனாக இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு ஒரு மண் சட்டியில் கொஞ்சோண்டு கல் உப்பை போட்டு நல்லா உரைச்சி சுத்தம் பண்ணி ஒரு 5 முதல் 6 முறை கழுவினோம்னா மீன் ரொம்ப சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே இடத்துல கறியை அதிகமாக கழுவக்கூடாது, மீனை வந்து அதிகமாக கழுவாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் குழம்புடைய வேறு மாதிரியான ஸ்மெல், அதாவது மீனுடைய அந்த கவுச்சி அடிக்கும். மீனுடைய வாசனை தான் வர தவிர அந்த கெட்ட ஸ்மெல் வரக்கூடாது. அதுக்காகத்தான் உப்பு போட்டு கழுவுனோம்னா, உப்பு ஒரு கிருமி நாசினி. உப்பு போட்டு கழுவிட்டு நல்லா உரசி மஞ்சட்டோட உரசி எடுத்தோம்னா அதில் உள்ள அசடுகள் எல்லாம் போயிடும். அப்படியே நெத்திலி மீன் வெள்ளி மாதிரி பளபளன்னு இருக்கும். அதுதான் நான் இப்போ வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன செய்வோம், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீனை அதை போட போகிறோம். மீனை போடுறோம். இதை மொத்தமாக கொட்டக்கூடாது. இப்படி ஒரு 5-6 மீனாக எடுத்து போட்டோம்னா அந்தந்த இடத்துல போட்டோம்னா நம்ம கிண்ட தேவையில்லை. கிண்டினோம்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். இப்படியே பக்குவமாக போடும்போது அது எல்லா இடத்துலையும் மிதக்கிற மீனை லேசாக அப்படி அமைக்கி விட்டு ஒரே மயில் தான் கரண்டியை லேசாக கிண்டினோம்னா அந்த மீன் உடையாது. ஏன்னா சின்ன மீன் பார்த்தீங்களா, அதனால் அது உடையிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சொன்ன மாதிரி செய்கிற பாருங்கள். ஆச்சு. அடுத்து அடுப்பை கொஞ்சம் அரை ஃப்ளேவரில் வச்சுட்டு மூடிடணும். அதுக்கு இடையில் கொஞ்சோண்டு மல்லி இலையை போட்டு அதில் வந்து கலக்காமல் அப்படியே மூடிட்டோம்னா அந்த மல்லியனுடைய அந்த மேலே அந்த வாசனை வந்து அப்படியே மெதுவாக இறங்கும். மூடி வச்சு கொதிக்கும் போதே அந்த மல்லியனுடைய ஸ்மெல் அந்த மீன் குழம்புல இறங்கிடும். அப்போ மீன் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கொதியோடு அணைச்சிடணும். ஏன்னா மண் சட்டியை வந்து அடுப்பு அணைத்த பிறகும் இந்த கொதி நிலையில் இருக்க மண் சட்டியில் வந்து அந்த வெப்பம் வந்து ஈஸியாக வெளியேறாது, சீக்கிரம் ஆறாது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் அந்த கொதி நிலையிலே இருக்குது பாருங்கள்.
ஆனால் அது சில்வர் சட்டியோ ஈய சட்டியோ அதுலலாம் இந்த மாதிரி இருக்காது. இந்த மண் வாசனையோடு கிடைக்கக்கூடிய அந்த மீன் குழம்பு உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மண்சட்டியில் கொஞ்சம் எரிபொருள் கேஸ் செலவாக தான் செய்யும். இருந்தாலும் பார்த்துங்க மீன் பார்த்துங்க அப்படியே முழுசாக கிடக்கா. அதை அந்த ஒரு கொதியில் எடுத்துட்டோம்னா அந்த மீன் நல்லா வெந்திருக்கும். ஆனால் உடையாமல் இருந்தால் தான் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லது. அவள் அணைச்சாச்சு. அப்படியே லேசாக அந்த ஆவி போகிற வரைக்கும் வச்சு மூடி வச்சிட வேண்டியது. இப்போ மீன் குழம்பு ரெடி. இதை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெத்திலி மீன் வறுவல். இதை நல்லா நெத்திலி மீனை சுத்தம் பண்ணிவிட்டு மீன் அப்படியே போட்டு வச்சுக்கிட்டு அது மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை விதை இல்லாமல் அந்த இதழ் இல்லாமல் புழிஞ்சு விட்டு அது மேலே ஒரு இந்த அளவுக்கு ஸ்பூனில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதே மாதிரி நமக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டுற வேண்டியது. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அது மேலே அதை அப்படியே நல்லா பெசரி விட்டு நல்லா பிணைஞ்சு விட்டோம்னா வரும். தேவையான அளவுக்கு லேசாக தண்ணி விடணும். தண்ணியை நம்ம அதிகமாக விட்டோம்னா சுதம் ஆயிரும், எண்ணெயை பிடிக்கும். வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் எடுத்து நம்ம செஞ்சோம்னா முறு நல்லா கிடைக்கும். அதே இடத்துல கொஞ்சம் இஞ்சி சேர்த்தோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதாவது இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு இந்த டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்து இதை கிளறிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் 1/2 மணி நேரம் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா மொறுன்னு சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி மிக சிறப்பாக இருக்கும். இப்போ எண்ணெய் விட்டாச்சு. நான் இதுக்கு கடலை எண்ணெய், ஒரிஜினல் கடலை எண்ணெயை நான் பயன்படுத்துகிறேன். கடலை எண்ணெயோ நல்ல எண்ணெயோ பயன்படுத்தலாம். இந்த ரீஃபண்ட் ஆயில் பயன்படுத்துகிறத விட இந்த எண்ணெய்களை பயன்படுத்துறது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை இலையை போட்டிருக்கேன். ஏன்னா கருவேப்பிலை இலையை போட்டால் அந்த எண்ணெய் முருகாது, கெட்டு போகாது, நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மீனை போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அந்த கருவேப்பிலையினுடைய வாசனை இருக்கும்போது அந்த மறுக்கக்கூடிய அந்த எண்ணெயுடைய மனம் இருக்காது, ஸ்மெல் இருக்காது. ஒவ்வொரு முறையும் மீனை எண்ணெயில் போடும்போது ஒரு 10 இனுக்கு கருவேப்பிலை அதில் போட்டு அதோட பொரிச்சு எடுத்தோம்னா எண்ணெய் மிக சிறப்பாக இருக்குது. இப்போ மீனை நான் போட போகிறேன். ஒவ்வொரு மீனாக எடுத்து போடணும். மொத்தமாக அள்ளி போடுறத விட நல்ல மசாலா பிறண்டிருக்கா என்னன்னு பார்க்குறேன். நல்லா சேர்ந்துருக்கு, சிறப்பாக இருக்குது. எண்ணெயில் ஒவ்வொரு மீனாக போடுறோம். இடைவெளி விட்டு போடணும். ரொம்ப நெருக்கமாக அள்ளி போட்டோம்னா திரும்ப எடுக்கும்போது அந்த முழுசா மீன் வராது, உடஞ்சி போயிடும். அதனால் ஒவ்வொன்றா போட்டு இடம் பார்த்து மீனை போட்டு அதை இப்போ கரண்டியை விட்டு கலக்கக்கூடாது. அப்படியே வச்சு ஒரு 3 to 4 நிமிஷம் வச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், மீனை பிரட்டி விடணும். மீனும் கறியோ பொரியதுக்கு ஒரு 5 நிமிடங்கள் சிம்மில் அரை அடுப்பாக வச்சுருந்தோம்னா நல்லது. இப்போ நான் ஒரு வேக்காடை வந்துருச்சு. மெதுவாக அப்படியே பிரட்டி விடுறோம், உடையாமல் எடுக்கணும். அருமையான மீன், பொரிச்ச மீன் வந்துருச்சு. மிக சிறப்பாக முழுசாக வந்திருக்கு. நீ பார்க்குறீங்க. தட்டில் வைக்கிறோம். மிக அருமையான ஃபிஷ் 65, அதாவது நெத்திலி மீன் 65 அருமையாக கிடச்சிருக்கு. பாருங்கள், எதுவுமே உடையாமல் முழுசாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சூடு ஆறின உடனே சாப்பிட்டோம்னா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை அப்படியே அருமையாக தூவி விட்டு சாப்பிட்டோம்னா மிக அருமையாக இருக்கும். இப்போ நெத்திலி மீன் குழம்பு கிராமத்து வகையில் செஞ்சது. அதே மாதிரி நெத்திலி மீன் வறுவல் செஞ்சாச்சு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.